நம்முடைய திறவுகோள் வசனம். யார் யார் சொன்னது? அவங்க பேர் சொல்லுங்க. செல்வக்கண்ணி அம்மாவுக்கு எல்லாரும் கை கேட்டுங்க. ஆமாம், மொத்தமாக கை கேட்டுங்க. ஆமாம், கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், இயேசு செய்கிறார். இதுதான் நம்முடைய திறவுகோள் வசனம். இதிலிருந்து 100 பிரசங்கங்கள் இருக்கிறது. அதில் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்டில் மீண்டும் அதே இடத்துக்குள்ளே நான் வரேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம நிறைய வசனங்களை தியானிக்கணும் பாருங்க. வசனங்கள் தான் நமக்கு கண்களை திறக்கும், காரியங்களை உண்டாக்கும். 11:6 விசுவாசத்தினால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். இந்த வார்த்தையை நாம் வேறு ஒரு விதமாக அதை நாம் தியானிக்கும் போது, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடும் காரியம். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நம்ம யோசித்து நம்ம அதை தியானித்தா என்ன வருது? விசுவாசத்தோடு இருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்காருன்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார். அதுக்கு இங்கிலீஷில் யாராவது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? பேச மாட்டேங்குங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீசஸ் லவ்ஸ் மீ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், பிரியமாக இருக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். அதுக்கு காரணம் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரா? லவ் பண்ணுவார், பிரியமாக இருப்பார். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை யாரும் எப்படியோ பயன்படுத்தி அசிங்கமாக்கி, கேவலமாக்கி, குடும்ப சீரழிஞ்சு, வீடு சீரழிஞ்சு எப்படி தான் போகுது. அல்லேலூயா. ஆனால் நாம் இதை பொல்லாததை நல்ல காரியத்துக்கு, நல்லதை பொல்லாததுக்கு பயன்படுத்தாமல் நல்லதை நல்லதுக்கே பயன்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் கை தட்டி அல்லேலூயா சொல்லணும். இயேசு உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். எப்படி, எதனால் அன்பாக இருக்கிறார்? விசுவாசமாக இருந்தால் அவர் நம்மீது அன்பாய் இருக்கிற விஷயம் கூடும் காரியம். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு கேட்டால், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது, ஏதேன் தோட்டம் என்பது ஒரு சபைக்கு அடையாளம். இப்போ இது ஒரு ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. இந்த கூடுவாங்கேரி பகுதியில் இது ஒரு பெரிய ஏதேன் தோட்டம். ஸ்தோத்திரம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஆதாம் ஏவாளோடு, ஆண்கள் பெண்களோடு, விசுவாசிகள் விசுவாச பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு தேவன் என்ன செய்வாராம்? பேசுவார். ஆமென். அங்க அன்பாய் தேடி வந்து அவர்களிடத்தில் பேசுவார், நம்மிடத்தில் பேசுவார். அதான் நம்மிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி கரந்தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்தோமா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நிறைய வசனங்களை நம்ம படிக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை தியானம் பண்ணணும், அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். நலமானதை என்ன செய்யணும்? சொந்தம். எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு 100க்கு 100 நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். அல்லேலூயா. யாருக்கு பேசுறாரு? உங்களுக்காக பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோட பிரியமா இருக்குன்னா விசுவாசம் தேவை. ஆண்டவர் எங்களோட பிரியமா இருக்குன்னா விசுவாசம் மிக மிக அதிகமா தேவை. அப்படி அதிகமா நமக்குள்ள விசுவாசம் பெருகும் போது ஆண்டவர் எங்களோட பிரியமா இருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம்லாம் வேண்டாம், பணம் தான் வேணும். எனக்கு விசுவாசம்லாம் வேண்டாம், ஒரு பெரிய நல்ல ₹1,00,000 2-3 லட்சம் ரூபா இருக்கிற வேலை தான் வேணும்.
அப்படின்னு நம்ம சொன்னால் அது வந்து ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தனை என்பது தேவன் நமக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆர்டினேஷன், ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்த பாஸ்டர் பேர் ரெவரண்ட் டாக்டர் திருமறை பெரியார் யோகு ஞானப்பிரகாசம் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இயேசுவின் 2ஆம் வருகை, இயேசுவின் வருகை, உயிர்த்தெழுதல், அதை பற்றி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய புஸ்தகத்தை எழுதி சிறந்த முறையில் பாராட்டு பெற்ற திருமறை பெரியார் என்ற பாராட்டு பெற்றவர் அவர். கத்திருக்கிறது கிறிஸ்தவத்திலே திருமறை பெரியார், பெரியார் பெரியவர் அப்படின்னு பாராட்டு பெற்றவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்தியாவிலேயே. அவர் தான் எனக்கு ரெவரன் பட்டம் கொடுத்தாங்க, அதாவது சூப்பரண்டன் பாஸ்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஐயா வந்து சுத்திரம் இந்த விசுவாச விஷயத்தில் ரொம்ப உறுதியாக உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் அரிசி தான் இருக்கணும், கொஞ்சம் அரிசி தான், கொஞ்சம் அரிசியை பொங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு புருஷனுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்காங்க, அவங்க ஒய்ஃபுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடை தோட்டத்துக்கு பின்னாடி போய் முருங்கை இலைகளை நிறைய பறித்து அதை ஒரு சட்டியில் 3/4 வாசி போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு வேக வச்சு இந்த முருங்கை இலையை அவிச்சு அதை முருங்கை இலையில் முருங்கை கூட்டு மாதிரி செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. லேசாக உப்பு லேசாக போட்டு அதில் அவங்க சில ஒரு நாள் 2 நாளில் பல வாரங்கள் சில மாதங்கள் கூட அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கிறாங்க. இல்லையா? 100 பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி கொடுக்குறாங்க, 100 பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்குறாங்க, 100 அநாத பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க, 100 கை கால் வழங்காத பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க, வேலை கொடுக்குறாங்க. சோத்திரம் 200 பேருக்கு பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய சபைகளுக்கு கட்டி கிட்டத்தட்ட 400 சபைகளை உருவாக்கியிருக்காங்க. எனக்கும் 3 வருஷம் சோறு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு 3 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. IPA இந்தியா பெந்தேகோஸ்தே அசெம்பிளி சபை, அதில் எனக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். என்ன நடந்தாலும் இயேசுவை குறைச்சி பேச மாட்டேன். சோறு இல்லாமல் ஆக்கிட்டேற, நீர் ஆண்டவரா? என்னை பட்னியா போட்டேற, நீர் என்ன ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. நம்மளால் இயன்றதை சாதித்து இயேசுவை பற்றி மேலானவைகளை சொல்லி, இயேசுவை பற்றி சிறப்பானவைகளை சொல்லி வாழ்ந்ததனால அவங்க விசுவாசத்தின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கோடிகளுக்கு உன்னதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு அவங்க பையன்தான் தலைவர். முழு தமிழ்நாடு, முழு இந்தியாவுக்கும் தமிழ்நாடு SBC முழு பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும் அவங்க மகன் யோகு ஞானப்பிரகாசத்துடைய மகன் டேவிட் பிரகாசமும் தலைவர். அவர் இறந்துட்டார், ஐயா இறந்துட்டார், தலைவர். இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு தேவ குடும்பம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் விசுவாசம். எல்லா இருக்காரங்களை கேட்கலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கணும், விசுவாசத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும், விட்டுவிடக்கூடாது. எனக்கு வேலையே கிடைக்கலன்னு ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது, எனக்கு சம்பளமே கிடைக்கலன்னு சொல்லி ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. எல்லா காலத்திலும் நம் தேவனை மகிமைப்படுத்த விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். காலையில் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் விசுவாசத்தில் எப்படி உயர்த்தினார், எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், எப்படி அவர்களோடு கூட இருந்தார். 3 பகுதிகளை தியானிச்சு தேவனுக்கு எப்படி பிரியமாக நடந்தாங்க அவங்க. அதனால தேவன் அவர்கள் பேர ஜீவ புஸ்தகமாகிய வேத புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து காலையில் 1 மணி நேரம் தியானித்து சிறப்பாக தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ என்ன தியானிக்கிறோம்னா 11 எபிரேயர் 11 விசுவாசத்தோடு இருந்தால்
தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம் என்ற தலைப்பில் ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே அதில் 21 பேர் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் காலையில் 3 பேரை பார்த்துட்டோம். இப்போ ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 4வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 32வது வசனமா? 11:32வது வசனம். நான் என்ன சொல்ல போகிறேன் கவனியுங்கள். கிதியோன் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றான். தொடர்ந்து வாசிங்க. பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது என்பவர்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல முடியுமா? காலம் போதாது. நிறைய சாட்சிகள் இருக்கிறது, நற்சாட்சிகள். இதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அங்கே பக்தன் எழுதுகிறார். எபிரேய புஸ்தகத்தை எழுதுகிறவர் எழுதுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியிலே நடந்தார்கள், நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். இங்கதான் சிங்கங்களின் வாய்களை யார் அடைத்தது? யார் அடைச்சது? யார் சொன்னது? அவங்களுக்காக கை தட்டுவோம். பேர் சொல்லுங்க. கோதாவரி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுவோம். அல்லேலூயா. தானியேல் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுற அளவுல தேவன் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை கனப்படுத்தினார். நற்சாட்சி பெற்றவர்கள்ல பட்டியலில் இவங்கெல்லாம் வராங்க. எத்தனை பேர் வராங்க? 21 பேர் வராங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வராங்க. ஆனால் இதில் 21 பேர் மட்டும்தான் வாசிக்க முடியுது. ஆமென். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 21 பேர் தான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 11ஆம் அதிகாரத்தில் 21 பேரை நம்ம அதில் காண முடிகிறது. சிங்கிகளின் வாய்களை அடைத்தான். அல்லேலூயா. இவர் ஏன் சிங்கமாயம் அடைக்கணும்? தானியேல் எதுக்கு சிங்கமாயம் அடைக்கணும்? அவருக்கு வேறு வேலை இல்லையா? சிங்கத்தை வாயை கட்டி போட்டுக்கிறாரு. அவருக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசியுங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 11:33. போதும். அது இல்லை. தானியேல் 1:6 வாசிப்போம். 1:6 போதும். அவர்களுக்குள் யூதா புத்திரரிலே தானியேல், அனனியா, மீசாவேல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம். யூதா புத்திரர்களுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க? தானியேல், அனனியா, ஈசாவேல், ஆசரியா. இவங்கெல்லாம் யாரு? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. தீபாவுக்கு எல்லாம் கை தரலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சதை டக்குன்னு அடிக்கணும்.